நம சிவாய. என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான பலனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த ஜோதிடம், ஆன்மீகம், இறை வழிபாடு இதெல்லாம் மூன்றாவது பட்சம்தான். முதல்ல நம்முடைய குடும்பம், இரண்டாவது தொழில். அதில் லாபம் வந்தால் எங்கேயாவது ஊர் சுற்றுறது அல்லது நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு இருப்போம். இல்லைன்னா வேலையில் தொழிலில் நஷ்டம் வந்தால் கடனாளி ஆகனா, கஷ்டங்கள் வந்தால் அந்த வேலை தொழில் சரியாக போகாமல் இருந்து தோல்வி அடைஞ்சா அப்போ நம்ம கடவுளை, ஆன்மீக சிந்தனை, இறை வழிபாடு இதை நோக்கி நம்ம போவோம். ஆனால் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் இடம், முதல் உரிமை இந்த ஆன்மீக சிந்தனை, ஜோதிடம், இறை வழிபாடு இதுக்குத்தான் கொடுப்பீங்க. நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 9 கிரகங்கள். நாம் நினைக்கிறோம் நாம் உழைச்சா நமக்கு சாப்பாடு, நாம் கஷ்டப்பட்டா நமக்கு முன்னேற்றம் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயணம் செய்கிறோம். ஆனாங்க நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கோ, நமக்கு என்ன விதி விதிக்கப்பட்டிருக்கோ அதன்படி தான் இங்கே எல்லாமே நடக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம், அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை, கஷ்டமான சூழ்நிலையை எளிமையாக கடந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், முன்னேற்றங்கள், நிம்மதி இருக்குல்ல, அதை சரியான நேரத்துக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும். அதாவது இந்த புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். நமக்கு எந்த நேரத்தில் என்ன வரும், சந்தோஷம் வருமா, துன்பம் வருமா, எப்போ எப்படி இருக்கணும், அதை நாம் புரிஞ்சிக்க வைக்கிறது தான் இந்த ஜோதிடம். அதனால் என் அன்பு உறவுகளே, இந்த ஜோதிடத்தை அலட்சியப்படுத்தாமல் அதிகபட்சம் ஒரு 20-30 நிமிடங்கள் இருக்கும். அதை முழுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய சின்ன வாய்ப்புகள் வந்தாலும், பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை சரியான நேரத்துக்கு பயன்படுத்துவீங்க. இந்த ஜோதிடத்தை புரிஞ்சிக்கும் போது இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டங்க. என்னன்னா, ஒரே வீட்டுக்குள்ளார 12 வீடுன்னு சொல்லுவோம் நம்ம ஜாதகத்தில். ஒரே வீட்டுக்குள்ளார 6 கிரகங்கள் ஒன்றா இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே நேரத்தில் பலருக்கு கொஞ்சம் பயமும் இருக்கும். ஒரே வீட்டில் 6 கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமா அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு வரும். அந்த பயம்லாம் வராமல் அப்படியே நம்மளை பயமுறுத்தினாலும் அதற்கு நம்ம தெளிவாக அதை கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கடந்து போயிடலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான 6 கிரகங்கள் உங்களுடைய ஒரு வீட்டில் இருக்குது. அது என்ன செய்ய போகுது, எப்படி உங்கள் வாழ்க்கையை வழி நடத்த போகுது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இது ஒரு சின்ன விளம்பரம் தான். குட் பேபி ஜெய்ஷான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் உங்களுக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் தரமான பாரம்பரியமான மூலிகைகளை வச்சு பயன்படுத்தி இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நெய்யாக இருக்கலாம், சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, விளக்கு, எண்ணெய்கள் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் தரமானதாக, சுத்தமானதாக இருக்கும். அதுவும் சுத்தமான பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகளை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி, பலனை பார்க்கலாம். கடகராசிக்கு இது பொற்காலமா போதாத காலமா அப்படின்னு கேட்டால், காலப்புருஷ தத்துவத்தின்படி 11வது வீட்டில், அதாவது லாப வீட்டில் 6 கிரகங்களும் இருக்கிறது உண்மை. ஆனால் பொற்காலமா போதாத காலமா அப்படின்னா சின்ன பொற்காலம் இல்லை, பெரிய பொற்காலம். என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, போதாத காலமாகி மிகப்பெரிய பொற்காலமாக மாறப்போகிறது. ஏன்னா 8வது வீடு அப்படிங்கிறது சாதாரண வீடு கிடையாது. 8வது வீடு அவமானங்களை, திடீர் விபத்துக்களை, நம்முடைய கடைசி வாழ்க்கை, அதாவது மரணத்தை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம். 8ஆம் வீட்டுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அந்த இடத்துல இந்த 6 கிரகங்களும் இருக்குது. ஆனால் 8ஆம் வீட்டுக்கு இன்னொரு பவர் இருக்குது, இன்னொரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியாது, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு நமக்கு 3வது வீடு, முயற்சி ஸ்தானம். போதாத காலம்னு சொன்னல, இந்த 8வது வீட்டில் 6 கிரகங்களும் இருக்கிறது போதாத காலம் அப்படின்னா 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு உங்களுடைய ராசிப்படி 3வது வீடு வருகிறது. அது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். பல அவமானங்களை, பல அசிங்கங்களை, பல போராட்டங்களை, பல துரோகங்களை, பல இழப்புகளை சந்தித்து விட்டு மிகப்பெரிய வெற்றி வாகை சூட போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் 8ஆம் வீடு அவமானங்கள் கண்ட வீடாக இருந்தாலும்
8க்கு 8 உங்கள் ராசிக்கு 3வது வீடு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய வீடு. என்ன புரிஞ்சுக்கணும்? பல போராட்டங்களை பார்க்க போகிறீங்க, பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க, பல இழப்புகளை பார்க்க போகிறீங்க. ஆனால் கடைசியாக ஜெயிக்க போகிறது யார்? நீங்கள் தான். அதனால தான் போதாத காலமாகி மிகப்பெரிய பொற்காலமாக மாறப்போகிறது இந்த கிரக அமைப்புகள். அன்பு கடகராசி நண்பர்களே, உறவுகளே, இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. இந்த உலகமே எதிர்த்து நின்று உங்களை அவமானப்படுத்தினாலும் உங்கள் பெயரும் புகழும் தான் அதிகமாகும் தவிர என்றைக்குமே குறையாது. உங்களுக்குன்னு எதிரிகள், துரோகிகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை வளர விடக்கூடாது அப்படின்னு எத்தனையோ முட்டுக்கட்டைகளை போடுவாங்க. நீங்கள் இதுக்கு மேலே ஏந்திரிக்க கூடாதுன்னு அடின்னு அடிப்பாங்க. தொழிலில், வேலையில், சொந்த குடும்பத்தில், உறவுகள்கிட்ட இப்படி உங்கள் பேரை பயங்கரமாக டேமேஜ் பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க. 8க்கு 8 உபஜய வீடான 3ஆம் வீட்டில் உங்கள் வெற்றி காத்திருக்கிறது. ஒரு அவமானம் வந்தால், ஒரு அடி வந்தால், ஒரு இழப்பு வந்தால், ஒரு துரோகம் நடந்தால் நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கணும், மனசுக்குள்ளார சிரிச்சுக்குங்க, ஜெயிக்க போகிறது நாடா அப்படின்னு. யார் ஜெயிக்க போகிறதுன்னா? என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடச்சி வெற்றி வாகை சூடுவேன் அப்படின்னு கெத்தா நில்லுங்க. சோர்ந்து போயிடாதீங்க. பல அவமானங்களை கொடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடிய பவரும் இந்த 6 கிரகத்துக்கு உண்டு. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஒரு சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி உங்கள் ராசி தான். அப்படி கெத்தான்னு எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கார் பாருங்க. யார்? தளபதி விஜய் அவர்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எப்படி கெத்தா நிற்கிறாரு. அவர் வாழ்க்கையை பாருங்க. உங்களுக்கு ஒரு துணிச்சல் வரும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். அவர் பார்க்காத பிரச்சனையா, அவர் சந்திக்காத தோல்வியா, அவர் அடையாத அவமானமா, நாமெல்லாம் எங்கே யோசிச்சு பாருங்க. அசால்ட்டாக அந்த ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வீரம், ஒரு தைரியம் அசால்ட்டாக வந்துடுங்க. 8ஆம் வீட்டில் இந்த 6 கிரகங்கள் இருப்பது என்ன காரணம் தெரியுமா? 8ஆம் வீடுனாலே நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாவை கொடுக்கக்கூடிய இடம். அதாவது நாம் வாழ்கிற காலத்தில் சந்திக்க வேண்டிய கஷ்டங்கள், அவமானங்கள், இழப்புகள், விபத்துக்கள், திடீர் நோய், பிரிவுகள், இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம். அது நம்முடைய கர்மாவை சேர்ந்தது, சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஏதோ நம்முடைய கர்ம வினை வேலை செய்யுது. அடுத்து 8ஆம் வீட்டை பலப்படுத்தணும், முயற்சி ஸ்தானம், அந்த முயற்சியினால் வரக்கூடிய வெற்றி. 8ஆம் வீடுனாலே அதிக நாள் வாழணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அதிக நாள் துன்பப்பட வேண்டும் வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம். யாரையோ ஆண்டவன் தூக்கிக்கிறான், என்ன தூக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நல்லவங்களெல்லாம் சீக்கிரம் கொண்டு போகிறாங்க, கெட்டவனை இவனை இன்னும் வச்சுருக்காங்களே உயிரோட அந்த ஆண்டவன் சொல்கிறாங்கல்ல. அதுக்கு காரணம் நாம் அதிக நாள் வாழ்ந்து இந்த வாழ்க்கையில் துன்பப்படணும் அப்படிங்கிறது தான் 8வது வீட்டுடைய காரகம். அப்போ உங்களுடைய அந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறது மிக பலமாக இப்போ செயல்பட போகுது. சுக்கிரன், ராகு, புதன், சூரியன், செவ்வாய் அத்தனையும் ஒரே வீட்டில். ரொம்ப சேஃபாக இருக்கணும். எந்த பக்கம் அசைஞ்சாலும் கண்ணி வெடி தான் உங்களுக்கு. மோட்டிவேஷனாக பேசணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் சில உண்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சில சூட்சமங்களை புரிஞ்சுக்கணும். எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு கண்ணி வெடி கட்டாயம் உண்டு. யாரையுமே நம்பாதீங்க. கட்டிய கணவன், கட்டிய மனைவி, கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, சின்னம்மா, யாரையும் நம்பாதீங்க. நண்பர்களை நம்பாதீங்க. எதிரிகள்கிட்ட எப்பொழுதும் உஷாராக இருங்க. உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. சில சீக்கிரட்டை வெளியிடாதீங்க, கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. எப்பொழுதுமே நீங்கள் பெரிய சைலண்டுங்க. எதிரிகளுக்கு ரொம்ப பயமுறுத்துகிற ஒரே விஷயம் உங்கள்கிட்ட இருந்து எது தெரியுமா? உங்களுடைய சைலண்ட் தான், உங்களுடைய அமைதி தான். நீங்கள் என்ன எப்போ செய்ய போகிறீங்கன்னு எதிரிக்கே தெரியாது. திடீர் அட்டாக், யாரும் எதிர்பார்க்காத அட்டாக் கொடுப்பீங்கள, அதுதான் உங்களுடைய தைரியம். ரொம்ப சீக்கிரட்டாக இருங்க, பிரச்சனையே இல்லை. நீங்கள் அசையிறது உங்கள் காலுக்கே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப சீக்கிரட்டாக நடந்துங்க, ரொம்ப ரகசியமாக நடந்துங்க. எந்த திட்டமாக இருந்தாலும் வெளியில் இந்த காலகட்டத்தில் சொல்லாதீங்க. அவமானத்தை நம்ம தாங்கிக்கலாம். இப்போ நடக்கக்கூடிய அவமானம் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களால் வாழ்க்கையில் எழுந்திருக்கவே முடியாது, நினச்சி பார்த்தா கூட தப்பிக்க முடியாது. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இது கனவாக இருந்துடக்கூடாதா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அவ்வளவு கொடுமை நடக்கும். திடீர்னு இது கனவுன்னு யாரோ சொல்லிடக்கூடாதா அப்படின்னு யோசிப்பீங்க. நினச்சி பார்க்க முடியாத பல பிரச்சனைகள் ஒன்று கூடி நிற்கும். தனிமையாக உணர்வீங்க. தனித்து விடப்பட்ட ஒரு அனாதையாக நீங்கள் உணர்வீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. எப்பொழுதுமே நமக்காக இருக்கிறது யார்? அந்த ஈசன். நமக்காக இருக்கிறது யார்? அந்த பரமேஸ்வரன், பரமேஸ்வரி. சந்திரன் உங்களுடைய அதிபதி. அப்போ பரமேஸ்வரி எப்பொழுதுமே உங்களுக்காக காத்திருக்கிறார். ஒரே ஒரு சிந்தனை தான், நீ இருக்க பார்த்துக்கோ,
எதிரிகளை நான் பார்த்துக்கிறேன், துரோகிகளை நீ பார்த்துக்க, முடிஞ்சிச்சு. எது நடந்தாலும் பின்வாங்காமல் நீங்கள் என்ன குறிக்கோளோடு இருக்கீங்களோ, என்ன லட்சியத்தோடு இருக்கீங்களோ, எதை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ போயிட்டே இருங்க. 1000 தடைகள் வந்தாலும் கடைசியாக ஜெயிக்க போகிறது நீங்கள் தான் அப்படிங்கிற துணிச்சலோட போயிட்டே இருங்க. 8வது வீட்டில் இருக்கிற ராகு என்ன செய்யும்? பகை வீட்டில் இருக்குது. உங்களை விட 100 மடங்கு அதிகமாக அது யோசிக்கும் உங்களை கவிழ்க்கிறதுக்கு. உங்களுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் தூண்டிவிடும். மச்சான் ஒரு அடிமை சிக்கியிருக்கான், கிளம்பி வரீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடும் இந்த ராகு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்னவா மாறணும்? அவதாரம் எடுக்கணும். பன்னி குட்டிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தாண்டா வரும். அப்படி கெத்தா நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. தலை தெறிக்க ஓடுவாங்க. எதுவுமே செய்ய முடியாது. உடல் அளவில் மட்டும் இல்லை, மன அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற தைரியத்தோட தன்னம்பிக்கையோட ஏற்று நில்லுங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற சூரியன் யார் தெரியுமா? இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்குற சூரியன் உங்கள் பக்கம். உங்களை எதுக்கிறவங்க அல்லது எதுக்கணும்னு துடிக்கிறவங்க, உங்கள் பேரை டேமேஜ் பண்ண நினைக்கிறவங்க, துரோகிகள் அத்தனை பேருக்கும் அங்கே ஒரு சிம்ம சொப்பனமாக சிங்கமாக இருக்கார் சூரியன். எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்கள் வந்தாலும் அத்தனையும் எரிச்சிட்டு உங்களுடைய புகழையும் திறமையையும் வெளியே கொண்டு வருவார் சூரியன். அதோட செவ்வாய்னா சும்மா இல்லைங்க, எல்லாத்தையும் எழுத்து நிற்கிற சிங்கம் மாதிரி செவ்வாய் 8ஆம் வீட்டில். கீழே விழுந்தாலும் சரி, விழுந்துக்கிட்டே இருந்தாலும் சரி, உங்களை தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பார் அந்த செவ்வாய் பகவான். இரத்தக்காரகன். ரத்தம் சூடாகும். அவமானப்பட தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி எழுதப்படும், வெற்றி சரித்திரம் உருவாக்கப்படும் அப்படின்னு நினச்சிங்க. அதனால தான் சொன்னேன், 8ஆம் இடம் அவமானம்னா ஒரு மனுஷன் அவமானப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேறும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு 8க்கு 8 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூட்சமங்குது. அதனால தான் அவமானப்பட்ட மனுஷனால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சூட்சமம், ஒரு தத்துவமே அதுதான். அந்த அவமானத்தை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா வெற்றியை ருசிக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதை விட ஒரு அற்புதமாக யாரும் சொல்ல முடியாது. துணிஞ்சு நில்லுங்க. வாழ்க்கை ரொம்ப சோர்வாக போயிட்டுருக்கா, ரொம்ப பரபரப்பாக போகலையா, ரொம்ப போர் அடிக்குதா, ரொம்ப திடீர் விஷயங்கள் எதுவும் நடக்கலையா, நீங்கள் புறப்படுங்க, நீங்கள் உருவாக்குங்க. ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குங்க. எல்லாத்தை விட முதலிடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. காண்டு பிடிச்சி தற்கொலை பண்ணிக்க வைப்பாங்க. மிகப்பெரிய காண்டு உருவாகும். என்னடா அந்த மனுஷன் எவ்வளவு அடித்தாலும் தாங்குறானே, ஏன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் தாங்குறாளே, மீண்டும் 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 எழுந்து வந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற வேதனையில் தற்கொலை பண்ணிப்பாங்க. உங்களை இழிவாக பேசி அவமானப்படுத்தி உங்கள் மனசை உடைச்சி தற்கொலை பண்ணிக்க வைக்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சி அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி தோல்விங்கிறது சகஜமான ஒன்று. தோல்வியாளர்கள் என்ன தெரியுமா செய்யக்கூடாது? துவண்டு மட்டும் போகக்கூடாது. பல ரகசியங்கள் இருக்குது வாழ்க்கையில், அதை கடைப்பிடிக்கணும். பல சூட்சமங்கள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், கூடவே கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கணுங்க. இந்த அதிர்ஷ்டம், விடாமுயற்சி தன்னம்பிக்கைங்கிறது நம்ம கூடவே வர்றது. இந்த அதிர்ஷ்டம் எப்படி வரணும்? நாம் கேட்டு கிடைக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் வேணும், யோகம் வேணும், அதெல்லாம் தானாக அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. நாம் வாழ்க்கை முறையில் அந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உருவாக்கணும். அதுக்குத்தான் கடவுள். என்றைக்குமே கடவுளை நம்பிக்கிட்டே இருங்க, மனசில் வச்சுக்கிட்டே இருங்க. அதிர்ஷ்டத்தை தானாக உருவாக்குவார். இறைவனுடைய பார்வை இல்லாமல் ஒரு துரும்பு கூட அசையாது. ஒரு அதிர்ஷ்டம் யோகம் நமக்கு கிடைக்காது. அதனால் இறை சிந்தனை எப்பொழுதுமே இருக்கட்டும். இறை சிந்தனைனா என்னங்க? மாலை போட்டுட்டு கோவிலுக்கு அடிக்கடி போகிறதா, அல்லது 24 மணி நேரமும் கடவுளே நினச்சிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா? அப்படி இல்லை. நாம் தோல்வி அடையும் போது, அவமானத்தை சந்திக்கும் போது, இழக்கும் போது, நாமளை யாராவது அடிக்கிறதுக்கு அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, இறைவா நீ இருக்க எனக்கு என்ன கவலைன்னு யோசிக்கிறீங்கள, அந்த ஒரு திங்கிங் வருதுல்ல, அதுதான் இறை சிந்தனை, அதுதான் ஆன்மீக சிந்தனை. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் போதும், அந்த ஒரு இடத்துல போதும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ என்ன நடத்தணுமோ நடத்திக்கிட்டே இருங்க. உங்களுடைய பாதையில் எத்தனை பேர் வந்தாலும் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருங்க. யாரையும் வெறுக்காதீங்க. யாரையும் வெறுக்காமல் அன்பு, பாசம், நேசம், பந்தம் அத்தனையும் கொட்டி கொடுங்க. உங்களுக்கு திருப்பி அள்ளி கொடுப்பாங்க. பொதுஜன மக்கள்கிட்ட ஒரு அன்பு உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கடகராசி, சந்திரன் அதிபதி, காலபுருஷ தத்துவத்தின்படி அது 4வது வீடு, அம்மா ஸ்தானம். அன்புக்கும் அம்மாவுக்கும் பெயர் போன சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால் அந்த அம்மாவனுடைய அன்பு பாசம் அப்படியே உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு தாய் மனசுன்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது. அதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. சூரியன் 8வது வீட்டில் கடின உழைப்பு, எதை எடுத்தாலும் தாமதம், அதையும் உடைச்சி முன்னேறி வெற்றி பெறுறது. தொழில் வாழ்க்கையில் உங்களை உறுதிப்படுத்தும். நீங்கள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும். வேலை தொழிலிருந்து ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சி உங்களை பிரபலப்படுத்தும். பெரிய மாற்றம், உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழையும் செல்வத்தையும் கொடுத்து தூக்கி விடக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன்.
ஆனால் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவாலான பிரச்சனையாக இருக்கும். போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன், குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. டைம் இருந்தால் போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வராது, குடும்பத்தில் பிரச்சனையே வராது. அப்படியான ஒரு அமைப்பு சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் போய் பாருங்கள். அதாவது உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும். உங்கள் துணையை, வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்துவதே முடியாது. ரொம்ப சவாலாக இருக்கும். எங்கே போனாலும் அடி விழும். ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிப்பீங்க. ரொம்ப டார்ச்சர் அதிகரிக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பீங்க. நீங்கள் வெளிப்படுத்துறதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் நடந்து முடிஞ்சிருக்கும். உலகத்தை புரிஞ்சுப்பீங்க. யாரையும் இனிமேல் நம்பக்கூடாது. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் புரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் புரிதல் குறையும். அந்த அன்பு அந்யோன்யம் குறையும். சந்தேகங்கள் அதிகரிக்கும். ராகு இருக்கார்ல, மூன்றாவது நபரால் ஏதாவது ஒரு பிரச்சனை, சிக்கல் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரிவை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. குடும்பமே பிரிஞ்சு போனாலும் மூன்றாவது நபரை நம்பாதீங்க. குடும்பத்தில் தலையிடுற அல்லது குடும்பத்தினுடைய ரகசியத்தை சொல்கிற, ரகசியத்தை மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளார நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை இருக்குல்ல, அதை பற்றி பகிர்ந்துக்காதீங்க. அன்னையோட உங்கள் ஜோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். ரொம்ப உங்கள் மேலே அதிகாரம் எடுத்துப்பாங்க இந்த மூன்றாவது நபர், அவர்களுடைய சுகத்துக்காக. ஏன்னா வழியில் கிடச்ச தேங்காய் எடுத்து பிள்ளையார குடைச்சது மாதிரி ஈஸியாக வலையில் சிக்குது, ஈஸியாக கெடா மாட்டுது, போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் அந்த மூன்றாவது நபருக்கு குடும்பத்தில் குட்டையை குழப்பிடுவாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் குடும்பத்து மேலே உண்மையான அக்கறை இருக்கிறவங்க, இல்லாதவங்களை பற்றி நமக்கு கவலையே வேண்டியதில்லை. அவங்க குடும்பம் பிரியறதுல தப்பே இல்லை. ஆனால் குடும்பத்து மேலே அக்கறை இருந்தது அப்படின்னா 2 பேருக்குள்ளார பேசி முடிச்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை அது சந்தி சிரிக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் குறை சொல்லி சொந்த வாழ்க்கையவே சூன்யமாக மாற்றிக்கிறது. சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சொந்த வாழ்க்கையவே சூன்யமாக்கி அதில் குழந்தைகள் பிரச்சனை இருக்குது. அவங்களுடைய தூக்கம் போய், நிம்மதி போய், அவமானப்பட்டு இதெல்லாம் நடக்கிறத விட உங்களுக்குள்ளார பேசி முடிச்சுக்குங்க. வாழ்க்கைன்னா 2 பக்கம் உண்டு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. குடும்பம்னா 2 பக்கம் உண்டு. அன்பும் உண்டு, அடிதடியும் உண்டு, இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, ஏக்கம் பூர்த்தி, நல்லது கெட்டது, கருப்பு சிவப்பு, நல்லவர் கெட்டவர், 2 பக்கம் உண்டு. அதனால் இது ஒரு இயற்கை, இதை வெளியில் கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அவங்க வாழ்க்கையை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்கள் மேலே சேர்த்து வாரி இறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற அவங்க மூஞ்சிலெல்லாம் நீங்கள் கரியை பூசுறது மாதிரி ஆகிடும். உங்களுடைய மைனஸை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுடைய சண்டை சச்சரவை யார்ட்டையும் சொல்லாதீங்க. இந்த உலகமே உங்களுக்கு நல்லவங்க மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளார எரியது என்ன தீ? கோரத்தீ, கோரமான தீ உள்ளுக்குள்ளார எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை எப்போ பறிபோகும், எப்போ அவமானப்படுவீங்க, எப்போ சந்தி சிரிக்கும் உங்களுடைய குடும்ப பிரச்சனை அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ஆதரவாக நடிப்பாங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் அது உலகத்துக்கே நடந்த மாதிரி பில்டப்பு கொடுக்கறதுக்கு மனசு சொல்லும். அப்படிலாம் பதட்டப்படாதீங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கை ரொம்ப ரசிங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. இந்த இறைவன் நமக்கெல்லாம் பணம் இல்லாமல் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு எது? இந்த சிரிப்பு, மகிழ்ச்சி தான். அதனால் எல்லாருக்கிட்டையும் பழகும்போது இந்த சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கடைபிடிங்க. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் கதை கேட்டிருப்பீங்க. எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். அவருடைய தேடல், அவருடைய முயற்சி, அவருடைய தோல்விகள் அத்தனையும் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கு. 10,000 முறை மின் விளக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு தோற்றுருக்காரு. 10,000 தோல்விகளை அனுபவமாக கொண்டிருக்காரு. ஒரு முறை சொன்னாராம், 10,000 முறை நான் தோக்கல, 10,000 முறை வேலை செய்யாத வழிகளை கண்டுபிடித்திருக்கிறேன் அப்படின்னாராம். அவருடைய அந்த மோட்டிவேஷனை பாருங்கள், அந்த தன்னம்பிக்கையை பாருங்கள். ஐயோ 10,000 முறை தோத்துட்டோமே, இதுக்கு மேலே கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படிலாம் நினைக்கல. நம்மளாலே முடியும், அது தோல்விக்கான வழி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மின் விளக்கு கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பிறகு 1000 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலக புகழ் பெற்றிருக்கிறார். அந்த மாதிரி தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், விடாமுயற்சி, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது, உழைப்பை என்ஜாய் பண்ணுறது, தேடுறது, தோல்விகளை ரசிக்கிறது, இதெல்லாம் சேர்ந்த ஒருத்தனால தான் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். நீங்களும் அப்படி தான். தோல்வி அப்படிங்கிறது முடிவல்ல, அது வெற்றிக்கான முதல் படி. கேள்விப்பட்டிருப்பீங்க. தடைகளை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கே இந்த வெற்றி நிச்சயப்படும். சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இதுக்கு உதாரணம் தான் செவ்வாய். மிகவும் லட்சியவாதிகளாக உங்களை மாற்றும், உறுதியானவர்களாக உங்களை மாற்றும். 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். வலுவான ஒரு மனிதராக, ஒரு பெண்ணாக உங்களை மாற்றக்கூடிய செவ்வாய் 9ஆம் வீட்டில் பாகிஸ்தானத்தில் இருக்கார். ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை இயல்பாகவே எடுத்துப்பீங்க. அதை பெருசாலாம் இனிமேல் பார்க்க மாட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு,
உங்களுக்கு கிடைக்கும். ஒரு துடிதுடிப்பான வேலைக்காரங்களா, ஒரு முதலாளியா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு கலை உலக பிரபலமா வாழ போறீங்க, மாற போறீங்க. 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலே நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா தொழிலுக்கு என்னங்க முக்கியம், வேலைக்கு என்ன முக்கியம், தைரியம் தான் முக்கியம். துணிந்து முடிவெடுத்தல் அப்படிங்கிறது வேலையிலையும் தொழிலையும் ரொம்ப முக்கியமானது. அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய போகிறீங்க. மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ருச்சக யோகத்தை அடைய போகிறீங்க. ருச்சக யோகம் அப்படின்னா என்னங்க? செல்வம், உயர் அந்தஸ்து, புகழ், கோடீஸ்வரனாகக்கூடிய தகுதி அத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த ருச்சக யோகம். அது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களால் முடிஞ்சால் விளையாட்டுத்துறையில் இந்த காலகட்டத்தில் இறங்குங்க. கைப்பந்து, பூப்பந்து, டென்னிஸ், குத்துச்சண்டை, கூடப்பந்து, காக்கி, கிரிக்கெட்டு, கால்பந்து, தற்காப்பு கலைகள், இது மாதிரியான விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலாக, வேலையாக கொண்டு வந்து காட்டும், கொடுக்கும். அரசியல்லாம் சாதிக்கலாம். கலையில் மிகப்பெரிய சாதனை, மருத்துவத்தில், வியாபாரம், வணிகத்தில் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக விட்டுறாதீங்க இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் இருக்காரு. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்காது, வெறுத்திருப்பீங்க. ஏன்னா அத்தனை தோல்வி, அவமானம், வீண் பழி சொற்கள், குடும்பத்தில் கூட யாரும் மதிக்காதது. கணவன் மனைவி ஒன்றா வாழறதே பெரிய அதிசயமாக இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே சண்டை, சச்சரவு. ஆனால் இப்போ ரொம்ப அழகாக தெரிவிங்க. ரொம்ப ஆன்மீகத்தோட ஒரு ஆண்மை, ஒரு அழகான ஆணாக, ஒரு அழகான பெண்ணாக இப்போ தெரிவிங்க. காதல், அழகு, நுட்பம், காம உணர்வு இதெல்லாம் உங்களுடைய வேலையில், தொழிலில் தெரியும். இதனாலே உங்களுக்கு வருமானம் வரும். உங்களுடைய ஹேண்ட்ஸம்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுடைய ஆளுமையை பார்த்து பொருளாதாரம் சரியாகும், நல்ல வேலை கிடைக்கும். வேலையிலேயே பதவி உயர்வு, ஒரு மரியாதை, வேலை, தொழில், புகழ், கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதிகாரம், உயர் பதவி, நல்ல நிர்வாகத் திறமை, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. எதை பற்றியுமே கவலைப்படாமல், சீரியஸாக எடுத்துக்காமல், நேர்மையான சிந்தனையோட, தூய சிந்தனையோட தெளிவாக இருங்க. எப்பொழுதுமே எந்த நேரத்துலையுமே இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் அவன் செயல் அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க. அப்படியே போகிற போக்கில் எல்லா பிரச்சனையும் தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. தான தர்மங்கள் செய்யுங்க. உங்களுடைய சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டாக இருங்க. நிறைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலுக்கு குழந்தைகளை, குடும்பத்தை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கே கிடைக்கும். ஒரு இறை வழிபாடு தான் நீங்கள் யார், உங்களுடைய குணம் என்ன, பவர் என்ன, உங்களுக்குள்ளார இருக்கிற சக்தி என்ன, அதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றது இறை வழிபாடால் மட்டும்தான் முடியும். எதையும் வெல்வதற்கு உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கும். இப்போ ஒரு முக்கியமான பரிகாரத்தை ஒன்று நம்ம பார்ப்போம். முக்கியமான பரிகாரம் அப்படின்னா, எவ்வளதோ தோல்வி உங்களுக்கு இருந்திருக்கும், போராடிக்கிட்டே இருப்பீங்க. வெற்றியை பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை முறை வேணாலும் தோல்வியை பார்க்கலாம், அவமானத்தை சந்திக்கலாம். ஆனால் வெற்றியையும் புகழையும் அடையணும் அப்படின்னா பலாயிரம் தோல்விகள், பலாயிரம் அவமானங்கள், பலாயிரம் உழைப்புகள், பலாயிரம் முயற்சிகள், அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அந்த வெற்றியை. அந்த வெற்றி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வெற்றியும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அங்காள பரமேஸ்வரி மிகப்பெரிய சக்தி கொண்டவள். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊர்லேயே சிவன் கோவில் இருந்ததுன்னா சிவன் கோவிலுக்கு போய் அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற சிலை இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் அங்கே கொட்டுங்க. அத்தனை நெகட்டிவ் பாயிண்ட்டையும் அங்கே சொல்லுங்கள். வெளியே எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் பாயிண்ட்டை வச்சுக்காதீங்க. அத்தனை பிரச்சனைகளையும் சொல்லிவிட்டு, நீ பார்த்துக்க பரமேஸ்வரி தாயே அப்படின்னு கும்பிட்டுட்டு நெய் கொண்டு போங்க, சுத்தமான நெய். அந்த நெய்யை அங்கே இருக்கிற விளக்கில் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி 9 வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக 9 வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரியை நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய மனக்குமரலை, உங்களுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, துரோகிகளை பற்றி சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா அந்த நிமிஷத்துலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அந்த வெற்றியையும் புகழையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பாள் அந்த அங்காள பரமேஸ்வரி. எங்கே இருந்தாலும் சரி, கோவில் பக்கத்து ஊர்லேயே இருக்கலாம், 15 கிலோமீட்டர் தாண்டியும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் போய் பார்த்துட்டு வாங்க. 7 வெள்ளிக்கிழமை விடாமல் தொடர்ந்து போங்க. அப்படி முடியலைங்க, அப்படி போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்கும் அல்லது தீபம் ஏற்றுற இடமாவது இருக்கும். குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10 இல்லைன்னா 6 to 7 ஈவினிங், இந்த டைமில் ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 9 முறை. ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, இல்லைனா பார்த்து படிச்சுக்கங்க. உளக்குடி வேதியரேந்தல் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே, எனக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றியை கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு 9 முறை சொல்லுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். உங்கள் வாழ்க்கையில் அந்த வெற்றியை, அந்த புகழை அள்ளி கொடுப்பாள்
அந்த பரமேஸ்வரி. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதையுமே ஜெயிக்கிறதுக்கு இலக்கை நிர்ணயிக்கணும். இலக்கு இல்லாமல் நம்ம ஓடணும் அப்படின்னா அதற்கு எல்லையே இருக்காது. இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் உங்களால் பின்வாங்கவே முடியாது. அதில் ஜெயிச்சே தீருவீங்க. செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறதுல குறியாக இருக்கணும். ஜெயிச்சே ஆகணும். நிறைய கனவு காணுங்க என் அன்பு உறவுகளே. உங்களுடைய கனவு தான் உங்களை தூங்க விடாமல் உழைக்க செய்து அந்த வெற்றியை அடைய வைக்கும். இதுதான் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தொழிலுக்கும் நன்மை சேர்க்கும். அடுத்தவங்களை பார்த்து வாயை பிளந்தது வரைக்கும் போதும். இந்த ஊரே நம்மளை பார்த்து பெருமைப்படணும். இந்த உலகம் நீங்கள் யாருன்னு இனிமேல் பார்க்க போகுது. தூங்கிட்டு இருந்தீங்க, போதும் புதிய அவதாரம் எடுத்து, ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி லாப வீட்டில் 6 கிரகங்கள் இருக்குது. புதிய அவதாரம் எடுத்து ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் இது. என் அன்பு உறவுகளே, குறிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இலக்குகளை நிர்ணயம் செய்யுங்க. அப்போ தான் உற்சாகமாக செயல்பட முடியும். சாதனையை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எளிமையாக்க முடியும். நிறைய எழுதி வைங்க. இதை சாதிக்க போகிறோம், இதை அடைய போகிறோம், இதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு உங்களது குறிக்கோளை சின்னதாக எழுதி வைங்க. சின்னதாக எழுதி வைக்கும்போது தான் அதை அடையும் போது ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. அது உங்கள் வெற்றிக்கும் வித்திடும், மகிழ்ச்சிக்கும் வித்திடும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்கும். உழைப்பே உயர்வு தரும், உழைக்காமை தோல்வி தரும். இலட்சியம் இருந்தால் முயற்சி வரும், முயற்சி செய்தால் நேரம் வரும், நேரம் வந்தால் வாய்ப்பு வரும், வாய்ப்பை பிடித்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.